திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காரணம்பேட்டை சங்கோதிப்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் கொங்கு இனத்தின் ஒரு பிரிவான முழுக்காத குலத்தை சேர்ந்தவர்கள் தங்களது குழந்தைகளின் காதணி விழாவை நூதன முறையில் கொண்டாடி வருகின்றனர். குழந்தைகளின் காதணி விழாவிற்கு முன்பாக இங்குள்ள மூடியம்மனை வழிபடுவது வழக்கம். பல 100 ஆண்டுகளாக இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. காதணி விழா செய்பவர்கள் குழிக்குள் உள்ள அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம் செய்து தேங்காய், பழம், பூ மற்றும் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றுடன் பொங்கல் படையல் வைத்து குடும்பத்துடன் வழிபடுவர். இதற்கு சீர்விழா என பெயர். இந்த வைபவத்தின் மூலம் சீர்விழா நல்லபடியாக நடக்கும் என்பது ஐதீகம். தொடர்ந்து சீர் செய்பவர்கள் நவதானியங்களை குழிக்குள் இட்ட பின் அம்மனை வழிபட்டு குழியை மூடிவிடுவர். அடுத்து வேறு யாரேனும் சீர் செய்யும் போதுதான் மீண்டும் மூடியை திறந்து அம்மனுக்கு வழிபாடு செய்வர். அதுவரை குழி மூடப்பட்டுதான் இருக்கும். அம்மன் குழிக்குள் வைத்து மூடப்படுவதால் இந்த அம்மனுக்கு மூடியம்மன் என்று பெயர். கடந்த காலங்களில் 7 நாட்கள் வரை மூடியம்மனுக்கு வழிபாடுகள் விமர்சையாக நடைபெறும். முதல் பெரியவங்க இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்துக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் எங்களுக்கு தெரியல. நாங்க சீர் பண்ணும் போதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அதுக்கு முன்னால இருக்கிறவங்க இப்படி மூடியம்மன் கோயில்ல எல்லாம் செஞ்சு முளைப்பாரி போட்டு சாமி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் சீர் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் எங்களுக்கு தெரியல, இந்த சாமி இல்லை. இப்போ ஒரு 4 வருஷம் இருக்கு. ஒரு 4 வருஷம் இருக்கு கோய் கட்டி அப்புறம் இப்போ முதல்ல நாங்கள் பொங்கல் வச்சு சாமி மூடியம்மங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி சீர் செய்யணும். முழுக்காதம் குளத்துக்காக சீர்காரங்க சீர் செய்யறவங்க நாங்கள். அதனால இந்த சீர் செஞ்சாதான் நாங்கள் அடுத்த பக்கம் போய் சீர் செய்ய முடியும். மூடியம்மன் கோயில் முதல்ல இப்பதான் பொங்க வச்சு எல்லாம் செய்யறோம். மூடியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு அடுத்த சீர் வரையில் அதை திறந்து பார்க்கக்கூடாதுங்க. அடுத்த சீர் செஞ்சாதான் நம்ம திறந்து பூசை பண்ணுவானுங்க. இப்போ நாங்கள் பூசை பண்ணி எல்லாம் மூடி வச்சு போயிட்டா அப்புறம் மறுபடியும் சீர் செய்யுங்க. மறிச்சு அடுத்தவே சீர் செய்யல அதை திறந்து பார்க்கறீங்க. தெரியாதுங்க. பெரியவங்க காலாகாலமா எங்க கொங்கு சமுதாயத்தில் காலாகாலமா முழுக்காதங்குளத்தில் இந்த சீர் செஞ்சுட்டு இருக்கிறோம். முன்னதாக மோடி அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்ட பின் வழக்கம் போல் குழி மூடப்பட்டது. அனைவரும் பிரசாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு திரும்பினர்.